சிஎன்ஜி பைக் சொன்னால் எனக்கு ஞாபகம் வருது மைலேஜ் தான். பிகாஸ் 1 கிலோ சிஎன்ஜி போட்டால் நம்ம 100 கிலோமீட்டர் போகலாம் சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி வீடியோவில். அந்த வீடியோ சரியான வியூஸ் போயிருக்கு, அது எல்லாருக்கும் தேங்க்ஸ். இனிமேல் ஞாபகம் வரப்படுது நான் தான். பிகாஸ் நம்ம தான் தமிழ்நாட்டிலேயே ஃபஸ்ட் டைம் சிஎன்ஜி பைக்கில் மோட்டர் லாக் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு எனக்கு தோணுச்சு, உங்ககிட்ட ஹெல்மெட் இல்லை, ரைடிங் கேஸ் இல்லை, எதுவுமே உங்ககிட்ட இல்லை, ப்ராப்பராக ஒரு கேமரா கூட இல்லை, நீ எப்படியா விளாகிங் பண்ணி நல்லா வருவேன் அப்படின்னு தோணுச்சு. அப்போ தான் எனக்கு வந்த ஐடியா சேலஞ்ச். நான் இப்போ பண்ணுற சேலஞ்ச் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1 லேக்கை 90 டேஸில் அடிக்க போகிறோம், அடிச்சுட்டு தூக்க போகிறோம். அதில் இன்னைக்கு டே 39. இந்த மெர்னி செலவு பார்த்தீங்கன்னா ரேபிடோவில் 1492 ரூபா, ஊபரில் பார்த்தீங்கன்னா 1125 ரூபா, அது இல்லாமல் ஜொமேட்டோவில் 196 ரூபா. நமக்கு டிப்ஸ் ஒரு 200 கிடச்சிது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3013 ரூபா. நம்ம கேஸ் போட்டோம், அது ஒரு 342 ரூபா கழிச்சிக்கலாம். நம்ம 500 தூக்கி நம்மளுடைய பைக் இஎம்ஐக்கு வச்சிடலாம். நம்ம வீட்டுக்கு ஒரு 200 ரூபா கொடுத்துருவாங்க. நம்ம டோட்டலாக நம்மளுடைய மொத்தம் சேவிங்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 1970 ரூபாங்க. ஜேடிஎஃப்ஏ நம்ம மொத்தமாக இத்தனை நாள் 39 டேஸில் எவ்வளோ நம்ம சேவிங்ஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா 9970 ரூபா. என்னடா எவ்வளோ கம்மியாக யோசிப்பீங்க நிறைய பேர். நம்ம இந்த ஒரு 39 டேஸ்லேயே 2 ஆக்சிடென்ட் நம்ம பார்த்துருக்கோங்க. 2 ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு வண்டி, 2 ஆக்சிடென்ட் ஆகிட்டு கொஞ்சம் வண்டி கோலர் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 50 டேஸ் இருக்கா, அதுக்குள்ளே அடிச்சுதான் சொல்லிட்டு நம்பிக்கை தான். ஓகே ஜேடிஎஃப்ஏ, நம்ம டே 40ல் பார்க்கலாம். சேலஞ்சை முடிப்போமா இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஓகே, பாய்.